எனக்கு வாய்க்குள்ள வச்சிடாதீங்க. இப்ப நான் கொஞ்சம் பிரஷர்ல இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தலைவலி, அதனால நான் வந்து பிரஷர்ல இருக்கேன். அதனாலதான் இப்ப நான் இல்ல மேடையில நான் என்ன ஃபீல் பண்ணேன், என்ன யாராவது என்ன போட்டோ ஏதாவது எடுத்தாங்களா? ஜெயலலிதா அம்மா ஆக்டிங் மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். திருச்சி சாதனா, இந்த திருச்சி சாதனா வந்து இப்ப வந்து திருச்சியின் அடையாளம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீம்ஸ் போற அளவுக்கு இவ்வளவு கேவலமா நம்ம இறங்கி போயிட்டு இருக்கிறோம். அட்வொகேட் தமிழ்வேந்தன் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லிட்டு இருந்தாரு, திருச்சி சாதனா வந்து கக்கூஸ் கட்டினதை வந்து 40 லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு. அப்பதான் நான் போய் யாரா இந்த திருச்சி சாதனான்னு பார்த்தா அவ்வளவு கேடுகட்ட, அவ்வளவு கேவலமான செய்கை, அவ்வளவு மோசமான வீடியோ. அதையும் இத்தனை கூட்டம் பார்த்துருக்கிறீங்கன்னா நீங்களா கிரேட்ரா, செம்ம கிரேட். அவ்வளவு காட்சி வெறியில யாரா இருக்கிறீங்க, அவ்வளவு காட்சி வெறி அவங்களுக்கு. அவ்வளவு உங்க காட்சி வெறியில இந்த ஒரு கிளவிய கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல. இது வந்து இப்ப ஒரு செலிபிரிட்டி நினைச்சிட்டு தன்னை செலிபிரிட்டி நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறேன். எல்லாருக்கிட்ட ஒண்ணு சொல்றதா, உனக்கு காட்சி இருக்குதா, போய் ஒரு சைட்ல உட்காந்து ஒரு படத்தை ஃபுல்லா பாத்துரு, முடிச்சிரு, அவ்வளவுதான். டெய்லி உட்காந்து இப்படி பார்த்து ஒரு பொம்பளைய வந்து கொண்டு வந்து, ஒரு பொம்பளை இது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு காட்சி வெறி எதுக்கடா உங்களுக்கு? இதுல இந்த மீடியாக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, இதே ஒரு கீழ்த்தர மட்டம், இதுக்கு போய் மைக்க நீட்டினாம் பாரு. அப்ப இந்த மீடியா எந்த இடத்துல போய் நின்று இருக்காங்க கிளீனா தெரியுது இல்ல, எவ்வளவு கேவலமான இடத்துல இந்த மீடியா போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஜெயலலிதாமாவை நடிச்சிருக்கதான், இது ஜெயலலிதாமா நடிக்கிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அருகதை இருக்குதா? இதெல்லாம் ஒரு ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற கூட நினைக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது, ஆனா வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அருகதை இருக்குதா? இதுக்கெல்லாம் பக்கத்துல நிக்கிறது கூட அருகதை இல்லாத பரதேசிகள்லாம். அதையும் இந்த மீடியா மைக்க பிடிச்சிட்டு போய் நின்று அக்கான்னு சொல்றீங்களே, அக்கான்னா உறவு என்னன்னு தெரியுமா? அந்த உறவுக்கு மரியாதை கொடுங்கடா. எவ்வளவு கேவலமா இருக்கு. தயவு செய்து இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பு, எப்பவுமே சொல்றதா வெறுப்பு மயிறு தான் வருதுன்னு சொல்லுவேன். அதுதான் வருது.